கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய அரையாண்டு பொதுத் தேர்வு 2022 கேட்கப்பட்ட 2 மதிப்பெண் வினாக்கள் பார்க்குறோம். ஏன்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. இந்த ஏன்ற கணத்தில் 1லேருந்து 45 வரைக்கும் இருக்கக்கூடிய ஈலெண்கள் இருக்குது. ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம்னு வரையறுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ ஏயிலிருந்து ஏக்கான உறவு போடுறோம். உறவை போடுறது இல்லாமல் மேலும் அதனுடைய மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல ஏ என்ற கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஏ என்ற கணத்தில் என்னென்ன இருக்குது? 1 2 3 4 5 அப்படியே எக்ஸட்ரா அப் டு 45 வரைக்கும் இருக்குது. ஏலேருந்து ஏக்கே தான் ஆர் என்ற உறவை குறிப்பிட சொல்லியிருக்காங்க. வரையறுக்கப்படுதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால் 1 2 3 4 அதுலேயும் எது வரைக்கும் இருக்கும்? 45 வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் இதில் குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓர் எண்ணின் வர்க்கம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1ன் வர்க்கம் ஓர் 1 1. அப்போ 1 என்பது 1 என்ற முன்னுருவின் நிழலுரு 1. 2 என்பதன் நிழலுரு 4. அப்போ 3 என்பதன் நிழலுரு 9. 4 என்பதன் நிழலுரு 16. 5 என்பதன் நிழலுரு 25. 6 என்பதன் நிழலுரு 36. 7 என்பது நிழலுரு 49 ஆகிடும். ஆனால் ஏயிலிருந்து ஏக்கு போட சொல்லியிருக்கனால 45 வரைக்கும் தான் உறுப்புகள் இருக்கனால இந்த 6 முன்னுருக்களுக்கு மட்டும்தான் நிழலுருக்கள் இருக்குது. அப்போ இந்த உறவில் மதிப்பகம் நமக்கு என்னன்னு கிடைக்குது? 1 2 3 4 5 கிடைச்ச எல்லா வரைக்கும் 45 வரைக்கும் இருக்குது மதிப்பகம். ஆனால் இதில் தீர்வுகள் கிடைக்கக்கூடியது மட்டும்தான் நம்ம வீச்சகம்னு வச்சுக்கிறோம், குறிக்கப்பட முடியாது. அப்போ வீச்சகம் நமக்கு என்னென்ன கிடைச்சிது? 1 4 9 16 25 36. எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க 3x + 2. ஜி ஆஃப் எக்ஸ்ன்ற சார்பு 6x - k. இப்போ எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் சமமாக இருக்கும்போது விடுபட்டிருக்கக்கூடிய அந்த கேயின் மதிப்பு கேட்குறாங்க. முதல்ல எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிப்போம், ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிப்போம். ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் சமம்னு எடுத்து அதுலேருந்து கேயை கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எஃப்ன்றதை எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். 2 சார்பு இருக்குது. அப்போ முதல்ல இரண்டாவது சார்புக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போடணும். அதாவது 6x - k. ஒரு சார்பாக மாறின பின்னாடி அந்த சார்பில் இருக்கக்கூடிய செயல்பாட்டை செய்யணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை 3ஆல் பெருக்கி 2 கூட்டணும். என்ன கொடுத்துருக்காங்களோ இதை 3ஆல் பெருக்கி 2 கூட்டுறோம். 6 3 18x 3ஆல் பெருக்கிறோம் 3k, 3ஆல் பெருக்கி 2 கூட்டுறோம். இதுதான் எஃப் ஆஃப் ஜி. இதே மாதிரி ஜி ஆஃப் எஃப் போடுறோம். இதை என்ன எப்படி எழுதலாம்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். 2 சார்புகள் இருக்கும்போது ரெண்டாவது சார்புக்கு கொடுக்கப்பட்டது அப்படியே எழுதணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 3x + 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சார்பாக இருக்கும்போது அங்கே என்ன செயல்பாடு நடந்திருக்கோ அதை அப்படியே செய்யணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை 6ஆல் பெருக்கி அதிலிருந்து கேவை கழிக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை 6ஆல் பெருக்கிறோம். 6 3 18x, 6 2 12, 3 6ஆல் பெருக்கிட்டோம், அதிலிருந்து கேவை கழிக்கிறோம். இப்போ கேள்வியிலே கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் சமம். அப்போ இது ரெண்டையும் சமப்படுத்திக்கலாமா? 18x - 3k + 2 என்பது 18x + 12 - kக்கு சமம். கேவை மட்டும் ஒரு சைடாக கொண்டு வந்துட்டு மற்றதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடும். -3k இதுதான் பெருசு, அதனால் மைனஸில் இருக்கிறனால கேவை மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். இந்த மற்ற 2 உறுப்புகளையும் சமக்குறிக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். ஏற்கனவே இங்கே ஒரு 18x இருக்குது, +18x இருக்குது. இந்த +18x இந்த பக்கம் வந்தால் -18x. ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. +12 இந்த பக்கம் வந்தால் -12. இப்போ இந்த பக்கம் இருக்கிற -3k அந்த பக்கம் போகுது, +3k ஆயிடுச்சு. ஆல்ரெடி அந்த பக்கம் -1k இருக்குது. 18x - 18x கேன்சல் ஆகிடுது. 2 - 12 வேறு குறியாக இருக்கனால கழித்து பெரிய நம்பர் குறியை போடுறோம். -10. 3kலேருந்து ஒரு கேவை கழிக்கிறோம், 2k. 2 பொருள் 10 ரூபான்னா ஒரு பொருள் 5 ரூபா. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் ஆல்டர்னேட்டிவ் சைன் இருக்கனால வேறு குறியாக இருக்கனால மைனஸ். கேயின் மதிப்பு -5. 19வது கேள்வி. 9 14 மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலனாக கொண்ட இருபடி சமன்பாட்டை காண்க. இப்போ மூலங்களின் கூடுதலும் கொடுத்துட்டாங்க, மூலங்களின் பெருக்கல் பலனும் கொடுத்துட்டாங்க, இருபடி சமன்பாட்டை கேட்குறாங்க. இருபடி சமன்பாட்டுக்கான ஜென்ரல் ஃபார்மேஷன் x² - மூலங்களின் கூடுதல் × x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் = 0. மூலங்களின் கூடுதல் 9 இருக்குது, மூலங்களின் பெருக்கல் பலன் 14 இருக்குது. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பிரதியிட மட்டும் செய்கிறோம், அவ்வளோதான். x² - 9x + 14 = 0.
தான் இருபடி சமன்பாடு. இது அந்த கணக்குக்கு நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான். இருபடி சமன்பாட்டினுடைய பொது வடிவம் மட்டும் தெரியணும். இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. கேள்வி பார்க்க போகிறோம். p² மைனஸ் 3p ப்ளஸ் 2 p² மைனஸ் 4 இதனுடைய மீப்போமா கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல இதை காரணிப்படுத்திக்குவோம். p² மைனஸ் 3p ப்ளஸ் 2 காரணிப்படுத்துகிறோம். மேலே பெருக்கல் பலன், கீழே கூடுதல். பெருக்கல் பலன்றதில் என்ன எடுக்கணும்? அடுக்கு 2னுடைய கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்கி பெருக்கல் பலன் எடுக்கிறோம். அதனால் ப்ளஸ் 2. கூடுதல்ன்ற இடத்துல நடுவில் அடுக்கு 1னுடைய கெழுவு எடுக்கிறோம். -3. ஓர் 2 2. பெருக்கல் பலன் ஒன்று ப்ளஸில் இருக்கணும்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் வரும், இல்லைனா ரெண்டுமே மைனஸாக இருந்தாலும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஆனால் கூடுதல் மைனஸ் இருக்கனால ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுக்கிறோம். பை பி. அப்போ முதல் இருபடி கோவையான p² மைனஸ் 3p ப்ளஸ் 2னுடைய காரணிகள் ஒன்று p-1 இன்னொன்று p-2. p-1 இன்னொன்று p-2. இப்போ இரண்டாவது கோவை p² மைனஸ் 4 இருக்குது. இங்கே அடுக்கு 2 இருக்கனால இதை 2னுடைய அடுக்காக எழுதுகிறோம். p² மைனஸ் 2². ஏற்கனவே போன கணக்கில் பார்த்த மாதிரி a² மைனஸ் b²னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b இந்த முற்றொருமை பயன்படுத்துகிறோம். அப்போ இது என்னவா மாறிடும்? p ப்ளஸ் 2 இன்னொன்று p-2 ஆகிடும். மீப்போமா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இங்கிலீஷில் LCMன்னு சொல்லுவாங்க, லீஸ்ட் காமன் மல்டிபிள், மீப்பெரு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவோம். மீப்பெரு பொது மடங்கு அப்படின்னு என்ன சொல்லலாம்னா அதிகபட்ச அடுக்குகளின் பெருக்கல் பலன். இப்போ LCM அதாவது மீ போ மா, இங்கே என்னென்ன காரணிகள் வந்திருக்கோ அது எல்லா காரணிகள்லையும் ஒரு முறையாவது எடுக்கணும், அதிகபட்ச அடுக்கு எடுக்கணும். பொதுவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்கிறதுல p-1 இருக்குது, p-2 இருக்குது, p-3 இருக்குது. இது 3னுடைய பெருக்கல் பலன் தான் மீ போ மா. 1வது கேள்வி. 18 உறுப்புகளை கொண்ட ஒரு அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும்? மேலும் 6 உறுப்புகளாக இருந்துச்சுன்னா அந்த அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க முயலும்? ஒரு அணியினுடைய வரிசை எப்படி இருக்கணும்னா மொத்த உறுப்புகள் நிரலும் நிறையினுடைய பெருக்கல் பலனாக இருக்கணும். அப்போ 18 உறுப்புகள் இருக்கணும்னா நிறையும் நிரலும் பெருக்கணும்னா 18 உறுப்புகள் கிடைக்கணும். அதாவது செவ்வக அணியாக அமையணும். ஓர் 18. அப்போ வரிசை நிறை 1ஆகவும் நிரல் 18ஆகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 9 18, 3 6 18, 6 3 18, 9 2 18, 18 1 18. இப்போ 1ம் 18 இருக்கிற மாதிரி 18 1 இது ரெண்டும் ஒன்றா வேறையா? பெருக்கல் பலன் அதாவது மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை 18 கிடைக்கும் ஒழிய இதில் நிறை முதல்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நிரல்ன்றது பின்னாடி இருக்கிறது. அப்போ இங்கே நிறை 1, இங்கே நிறை 18, இங்கே நிரல் 18, நிரல் 1. அப்போ இது ரெண்டும் வேறு வேறு. இதே மாதிரி 6 உறுப்புகள் இருந்தால் எப்படி எழுதலாம்? ஓர் 6 6, அப்போ 6 1 6ன்னு எழுதலாம். 2 3 6, 2 6 எழுதலாம். அப்போ 18 உறுப்புகள் கொண்ட ஒரு அணிக்கு 6 வகையில் வரிசைகள் இருக்க மாதிரி அணிகள் அமைக்க முடியும். 6 உறுப்புகள் இருக்கிற அணிக்கு 4 வகையாக வரிசைகள் இருக்கக்கூடிய அணிகளை அமைக்க இயலும். 23வது கேள்வி. 2 நேர்கோட்டினுடைய சமன்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க. x-2y + 3 = 0, 6x + 3y + 8 = 0. இது 2 நேர்கோட்டினுடைய சமன்பாடுகள். இந்த 2 நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. 2 நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று இணைனா அதனுடைய சாய்வுகள் சமம், செங்குத்துனா சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1. இப்போ முதல்ல அப்போ இந்த 2 நேர்கோடுகளுக்கும் x-2y + 3 = 0 என்ற நேர்கோட்டிற்கும் 6x + 3y + 8 = 0 என்ற நேர்கோட்டிற்கும் ரெண்டுக்குமே சாய்வு கண்டுபிடிக்கிறோம். சாய்வுன்றது எம்ன்ற எழுத்தில் போடுவோம். இது முதல் நேர்கோடுன்றனால m1 போடுறோம், இது ரெண்டாவது நேர்கோடுன்றனால m2ன்னு போடுறோம். சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வகையான ஃபார்முலா இருக்குது. கோணம் தீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா m = tan θ. 2 புள்ளிகள் கொடுத்துருந்தாங்கன்னா y2 - y1/x2 - x1. ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு கொடுத்துருந்தாங்கன்னா -a/b. இதில் a என்பது x-இன் கெழுவையும் b என்பது y-இன் கெழுவையும் குறிப்பிடும். அப்போ இங்கே சாய்வுக்கும் -a/b. A என்பது x-இன் கெழு 1/b என்பது y-இன் கெழு -2. மைனஸ் கேன்சல் ஆகிடுது. முதல் நேர்கோட்டினுடைய சாய்வு 1/2. ரெண்டாவது நேர்கோட்டினுடைய சாய்வு கண்டுபிடிக்கிறோம். A என்பது x-இன் கெழு 6, b என்பது y-இன் கெழு 3.
ஒரு 3 3 2 3 6. அப்போ M2 என்பது -2. முதலே சொன்ன மாதிரி 2 நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று இணைனா சாய்வுகள் சமம். 2 நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவைனா அவற்றினுடைய சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1 வரணும். அதாவது M1ஐயும் M2வையும் பெருக்கணும்னா என்ன வரணும்? -1 வரணும். M1 1/2 பெருக்கல் M2 -2 பகுதியில் எதுவும் இல்லைன்னா 1 போட்டுக்கிறோம். பின்ன எண்களின் பெருக்கலுக்கு என்ன விதி? தொகுதியும் தொகுதியும் பெருக்கி தொகுதியிலே போடுறோம், பகுதியும் பகுதியும் பெருக்கி பகுதியிலே போடுறோம். 2 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2 2 2 அப்போ M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1 கிடைக்குது. அதனால் கொடுக்கப்பட்ட 2 நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. இது பெருக்கி -1 தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடியே நம்ம முடிவு செஞ்சிடலாம். ஒரு நேர்கோட்டினுடைய சாய்வும் இன்னொரு நேர்கோட்டினுடைய சாய்வும் தலைகீழியாகவும் 1/2 2/1 வந்திருக்கு. தலைகீழியாகவும் எதிர்குறியிலும் இருந்தாலே அந்த 2 நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவின் முடிவு செஞ்சிடலாம். ஆனால் இப்படி போட்டு காமிச்சு தான் கன்க்ளூட் பண்ணணும் மார்க்குக்காக. 24வது கேள்வி, √1 + sin θ / 1 - sin θவை secant θ + tan θன்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம LHS எடுத்துக்கிறோம். √1 + sin θ / 1 - sin θ டினாமினேட்டரில் அதாவது பகுதியில் இருக்கிறதுனுடைய காஞ்சுகேட்னால தொகுதியும் பகுதியும் பெருக்கணும். அதாவது 1 + sin θ / 1 - sin θ இன்ட்டு 1 - sin θ 1 + sin θ / 1 + sin θ. தொகுதியில் ரெண்டுமே 1 + sin θ 1 + sin θ இருக்கனால 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் பை a + b × a - b ஃபார்மேட்டில் இருக்கனால, அதாவது 2 உறுப்புகளும் பொதுவாக இருந்து ப்ளஸ் மைனஸ் மட்டும் மாறி இருந்தால் a + b × a - b a + b × a - b. அதுக்கு பதிலாக நம்ம முற்றொருமை என்னென்னு படிச்சிருக்கோம்? a² - b². அதாவது 1² - sin² θ. அப்போ தொகுதி என்ன ஆகுது? தொகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் பை 1² - sin² θன்றது cos² θ. இது எப்படி வந்துச்சுன்னா sin² θ + cos² θன்றது 1. அப்போ இந்த cos² θவை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு cos² θ இந்த பக்கமே இருக்கட்டும். இந்த sin² θ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகிடும்? cos² θ = 1 - sin² θ ஆகிடுது. அப்போ 1 - sin² θக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? cos² θ. அதனால தான் இந்த 1 - sin² θக்கு பதிலாக cos² θன்னு போட்டிருக்கோம். இப்போ தொகுதியும் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, பகுதியிலையும் ஸ்கொயர் இருக்கனால நம்ம என்ன செய்யலாம்? √1 + sin θ / cos θ ஹோல் ஸ்கொயர்னு போடுறோம். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுது. ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டா மீதி நமக்கு என்ன கிடைக்கும்? 1 + sin θ / cos θ. தொகுதியில் 2 உறுப்புகள் இருக்குது, பகுதியில் ஒரே உறுப்பு இருக்குது. அந்த 2 உறுப்புக்குமே பகுதி காமன் பொதுன்றனால 1 / cos θ + sin θ / cos θன்னு போடுறோம். 1 / cos θ காசினுடைய தலைகீழி secant θ, sin θ / cos θன்றது tan θ. LHS எடுத்தது நமக்கு என்னென்னு கிடச்சிருச்சு? RHS கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஒருக்கா பார்த்துடலாம். LHS என்ன கொடுத்துருக்காங்க? √1 + sin θ / 1 - sin θ கொடுத்துருக்காங்க. இதோட காஞ்சுகேட்னால மைனஸ் இருக்கிறத ப்ளஸ்ன்னு எடுத்துகிட்டு தொகுதிக்கும் பகுதிக்கும் பெருக்கிறோம். தொகுதியில் ரெண்டும் ஒரே உறுப்பு இருக்கனால a × a a² எழுதுகிற மாதிரி 1 + sin θ × 1 + sin θவை 1 + sin θ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். பகுதியில் a - b × a + b அப்படின்னு இருந்துச்சுன்னா a² - b². அதாவது முதல் உறுப்பை வர்க்கப்படுத்தணும், ரெண்டாவது உறுப்பை வர்க்கப்படுத்தணும், நடுவில் கழித்தல் குறி போடணும். அதனால் 1² sin² θ நடுவில் மைனஸ் மட்டும் போட்டுக்கிறோம். 1 + sin θ ஹோல் ஸ்கொயரில் எந்த மாற்றமும் இல்லை. 1² - sin² θவை cos² θ எப்படி மாற்றணும் நீங்கள் பார்த்துருக்கோம். அதனால் cos² θன்னு மாற்றிக்கிறோம். தொகுதியிலையும் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, பகுதியிலையும் ஹோல் ஸ்கொயர் இருக்கனால மொத்தமாக ஹோல் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 + sin θ / cos θன்னு ஆகிடுது. அப்போ தொகுதியில் இருக்கிற 2 உறுப்புக்கும் பகுதியில் இருக்கிறது பொதுன்றனால 1 / cos θ + sin θ / cos θ ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். 1 / cos θ காசினுடைய தலைகீழ் secant θ, sin θ / cos θன்றது tan θ. 25வது கேள்வி, ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர்னு கொடுத்துட்டு அந்த கோளத்தினுடைய விட்டம் கேட்குறாங்க. இப்போ கோளத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr² சதுர அலகுகள். கோளத்தின் புறப்பரப்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், அதனுடைய மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. அப்போ 4πr² = 154. 4 × பையனுடைய மதிப்பு 22/7, r² = 154.
இப்போ ஆர் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் ஸ்கொயர் மட்டும் இந்தாண்ட வச்சுக்கிறோம். 154 பெருக்கல் 4ன்னா 4/1ன்னு அர்த்தம். இது அந்த பக்கம் போகும்போது 1/4 ஆயிடுது. 22/7 7/22 ஆயிடுது. இது ரெண்டுமே 11வது வாய்ப்பாட்டால் அடிபடும். 2 11 22 1 11 11 மீதி 4 வரும். 4 பக்கத்தில் 4 போட்டோம்னா 44 4 11 44 1 2 2 7 2 14. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 × 7/4ன்னு கிடைக்குது. இந்த 7 × 7ன்னு கிடைச்ச மாதிரியே 4 2 × 2ன்னு பிரிச்சுக்கிறோம். ஏன் பிரிக்கிறோம்னா இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஆர் ஸ்கொயர் என்பது ஆர் × ஆர். அப்போ அதில் ஒரு ஆர் மட்டும் வேணும்னா இதில் ஒரு 7ஐயும் ஒரு 2ஐயும் எடுத்துக்கிறோம். ஒரு 7/2 மட்டும் எடுத்துக்கிறோம். 7/2 மீட்டர். 7/2 7 2 பங்காக பிரித்தோம்னா 3.5 மீட்டர் வருமா? அப்போ ஆரமானது 3.5 மீட்டர். ஆரம் 3.5 மீட்டர்னா விட்டத்தை டின்னு சொல்கிறோம். ரெண்டு ஆரங்கள் சேர்ந்தது தான் ஒரு விட்டம். ஒரு ஆரம் 3.5 மீட்டர்னா அப்போ 2 ஆரம் 7 மீட்டர். 2 ஆரம் சேர்ந்த ஒரு விட்டம்ன்றது 7 மீட்டர். 26வது கேள்வி. ஒரு தரவின் சராசரி 25.6ன்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய மாறுபாட்டு கெழு 18.75ன்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய திட்ட விளக்கத்தை கேட்குறாங்க. இந்த கணக்கில் இந்த மாறுபாட்டு கெழுன்னு பார்த்தோன்னே நமக்கு மாறுபாட்டு கெழுவான ஃபார்முலா தெரியணும். CV = σ/x bar × 100%. இதில் சிவினா மாறுபாட்டு கெழு, சிக்மானா திட்ட விளக்கம், எக்ஸ் பார்னா சராசரி. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பிரதியிட்டு கொடுக்காத ஒன்று கண்டுபிடிக்கிறோம். CV மாறுபாட்டு கெழு என்ன கொடுத்துருக்காங்க? 18.75 ஈக்குவல் டு சிக்மா திட்ட விளக்கம்னா காண்கன்னு கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் பார் சராசரி 25.6 பெருக்கல் 100. இதுதான் வேணுன்றனால இது அந்தாண்ட பெருக்கல்ல போது அது அந்தாண்ட வகுத்தல்ல வருது. அப்போ 18.75 × 25.6/100 ஈக்குவல் டு சிக்மா. அப்போ 18.75 25.6 பெருக்கிறோம். 6 பெருக்கிறோம். 6 5 30 3 6 42 42 3 45 6 8 48 48 4 52 1 6 6 6 5 11 5 பெருக்கிறோம். 5 25 மீதி 2 7 5 35 35 2 37 3 8 5 40 40 3 43 மீதி 4 1 5 5 4 9 2 5 10 மீதி 1 7 2 14 1 15 மீதி 1 8 2 16 16 1 17 மீதி 1 1 2 2 1 3 5 10 0 5 10 மீதி 1 இருக்குது. 7 3 10 மீதி 1 வருது. 5 8 9 10 1 1 2 2 9 11 11 7 18 1 4 4 8 1 2 3 4 0/100 ஈக்குவல் டு சிக்மா. இங்கே 2 தசம புள்ளிகள் இருந்துச்சு, இங்கே ஒரு புள்ளி இருக்கனால 3 இடம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். இப்போ இந்த 3 0 அடிபட்டு போயிடுதா? 100ன்றனால சிக்மான்றதை 2 இடம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். 4.80. புள்ளிக்கு பின்னாடி 0 இருந்தால் அதுக்கும் மதிப்பு இல்லை. அதனால் இதற்கான திட்ட விளக்கம் 4.8. கட்டாய வினா. 22 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கனச்செவ்வக வடிவ ஈய திண்மத்திலிருந்து கனச்செவ்வக வடிவத்தில் இருக்குது. அந்த ஈய திண்மத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க? 6 சென்டிமீட்டர் விட்ட அளவுள்ள ஈய குண்டுகள் எத்தனை உருவாக்கலான்னு கேட்குறாங்க. அப்போ எண்ணிக்கையை கேட்குறாங்க. எதிலிருந்து எதை உருவாக்குறாங்க? கனச்செவ்வக வடிவத்திலிருந்து கோள வடிவத்துக்கு மாற்றுறாங்க. அப்போ இருக்கிறதுல பெரிய வடிவம் எதிலிருந்து உருவாக்குறாங்களோ அதனுடைய கன அளவு. கனச்செவ்வகத்தின் கன அளவை கோளத்தின் கன அளவால் வகுத்தோம்னா எத்தனை குண்டுகள் நமக்கு கிடைச்சிரும்? கனச்செவ்வகத்தின் கன அளவு நீளம் × அகலம் × உயரம் L × B × H. கோளத்தின் கன அளவு 4/3πr³. L × B × H எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 24 சென்டிமீட்டர் 22 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 4/3π 22/7. ஆறுனா ஆரம். இங்கே விட்டம் தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரம் 3 சென்டிமீட்டர். 3 × 3 × 3 r³ இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறோம். பகுதியில் இருக்கிறத தலைகீழாக எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது 3/1 3/1 3/1 இருக்கிறத தலைகீழாக எடுத்துகிட்டு போகிறோம். 24 பெருக்கல் 22 பெருக்கல் 12 பெருக்கல் 4/3 என்ன ஆகிடுது? 3/4 ஆகிடுது. 22/7 7/22 ஆயிடுச்சு. 1/3
1/3 1/3 ஒரு நாள் 4 முன்னாங்கு 12 22 22ஆல் அடிச்சிடுறோம். இந்த ஒரு 3க்கு இந்த ஒரு 3 இந்த ஒரு 3க்கு இந்த ஒரு 3 அடிபட்டு போயிடுது. 1 3 3 8 3 24 பகுதியில் இருக்க எல்லாமே அடிபட்டு போயிடுது. தொகுதியில் ஒரு 8ம் ஒரு 7ம் இருக்குது. 8 7 56 56 குண்டுகளை உருவாக்க முடியும்.